இப்படி அவன் மிரட்டினா. அப்புறம் நம்மால் மீசக்காரங்கிட்ட முன்னாடி கொஞ்சம் ஒரு ஜம்ப் பண்ணி பார்த்தேன். அவங்கிட்ட போனா அவன் பின்னி எடுத்திருக்கான். பாரதி கண்ணனை பத்தி தாறுமாறா பழக்க, தாயாக, தந்தையாக, அரசனாக, சேவகனாக, சேவையாக, காதலனாக, காதலியாக, குழந்தையாக எல்லாம் பண்ணிட்டான். ராமாயண மகாபாரதத்துடைய அந்த 2 அவதாரத்தை பத்தி 2 லைன்ல சொல்றான் சார். 2 லைன் சொல்றான் சார். கானகத்தே சுற்று நாளிலும் நெஞ்சில் கலக்கமில்லாது செய்வான், பெருஞ்சேனை தலை நின்று போர் செய்யும் போதினில் தேர் நடத்தி கொடுப்பான், என்ற ஊனை வருத்திடு நோய் வரும் போதினில் உற்ற மருந்து சொல்வான், நெஞ்சில் ஈன கவலைகள் எய்திடும் போதினில் இதஞ்சொல்லி மாற்றிடுவான், அழைக்கும் பொழுதினில் போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான், மழைக்கு குடை பசி நேரத்துக்கு உணவு என்றன் வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன்கிறார். பாஞ்சாலி சேவத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா சண்டமாரதம் பண்ணியிருக்காம. பஞ்சபாண்டவருக்கு கிடைக்கிற பெருமையை பார்த்து துரியோதனை எப்படி பொறாமப்படுறான், எப்படி வெகுண்டான், எப்படி வேதனைப்பட்டான் சொல்றான். பாண்டவர் முடியுயர்த்தே இந்த பார் மிசை உலவிடு நாள் வரை நான் ஆண்டது ஒரு அரசாமோ, எனது ஆண்மையும் புகழும் ஒரு பொருளாமோ, காண்டகு வில்லுடையோர் அந்த காளை அர்ச்சுனன் கண்களிலும், மாண்டகு திரள் வீமன் தட மார்பிலும் எனதுகள் வரைந்துள்ளதேன்னு கோச்சுக்கிறான். நேரா போறான், போய் சகுனி மாமன் சொல்றான், நீ என்ன பெருசா சாஸ்திரம் கத்துக்கிட்ட, வேதம் கத்துக்கிட்ட, உலகத்தையே கரைச்சி குடிச்சேன்னு சொல்றிய, இந்த பயலுக்கு மாதிரி பேர் போடுவாங்க எவனாச்சும் உண்டா? உலகத்தை 7 கடல் சொல்ல, 7 கடலுக்கு தாண்டி கூட எவனாச்சும் இப்படி பெருமானுங்க சொல்லு பார்க்கலாம் நீ அப்படிங்கிறான். உலகு தொடங்கிய நாள் முதலாக நம் சாதியில் புகழ் ஓங்கி நின்றாரு தருமனை போலவர் மாமனே, இலகு புகழ் மனுவாதி முதுவர்க்கும் மாமனே, பொருள் ஏற்றமும் மாட்சியும் இப்படி உண்டுகொள் மாமனே, கலைகள் உணர்ந்த நல் வேதிய பாவல செய்தவாம் பழங்கற்பனை காவியம் பற்பல கத்தரை மாமனே, பலகடல் நாட்டையும் இப்படி வென்றதே எங்கனும் சொல்ல பார்த்ததுண்டோ கதை கேட்டதுண்டோ புகழ் மாமனே, எதனை உலகில் மறப்பினும் யானினி மாமனே, இவர் யாகத்தை மறந்திடல் என்பது ஒன்று ஏதுகான், விதமுறை சொன்ன பொருட்கோவையும் பெரிதில்லைகான், அந்த வேள்வியில் என்னை வெதுப்பின வேறு பல உண்டே, இதனையெல்லாம் அவ்விழியற்ற தந்தையின் பாட்சி என்றே சொல்லி இங்கிவர் மீது அவனும் பகை எதிரிடச் செய்வாய் வா போலாங்கிறான். நேரா போய் அப்பங்கிட்ட சொல்றான், நான் போனேன் இந்திரபிரசம் போனேன், இந்த பயலுகள்லாம் எவனுக்கோ கொண்டாடி விட்டான், கண்ணங்கரேன்னு ஒருத்த வந்தா கருப்ப கண்ணன் பேரு, அந்த பயலை கொண்டாடி விட்டு நம்ம ஓரம் கட்டி விட்டாங்கண்ணா. திருராசுக்கு என்னதான் பையன் மேல பாசம்னா கூட முட்டா பயல அவன் யார் நினைச்ச நீ, பால் கடலை பள்ளி கொண்டு மகாவிஷ்ணுடா, இந்த உலகத்தை உயிர்ப்பிப்பதற்காக தான் கண்ணன் அவதாரத்துக்காண்டா, அவன் ஏன்னு நினைச்சேன் ஆதிசேஷன் கடையை தூங்குறவன்டா, திரிகாலம் உணர்ந்தவன்டா, இந்த உலகத்தையே தன்னுடைய நினைக்கிறவன்டா, போர்ல யாராச்சும் கொல்ல வேண்டி வந்தா கூட உள்ள உருவக்கூடியவன்டா, இத்தனை தகுதியும் 1000 வருஷம் தவம் இருந்தா தான் ஒருத்தர் பெற முடியும். ஆனா அம்மா வயிற்றுல வெளியே வரும்போதே அத்தனை தவம் பெற்று உண்டான்னு ஒரு பாட்டு சொல்லலாம். ஆதி பரம்பொருள் நாரணன் தெளிவாகிய பார்க்கடல் மீதிலே ஒரு சோதி பணாமுடி 1000 கொண்ட தொல்லறிவு என்னும் ஒரு பாம்பின் மேல் ஒரு போத துயில் கொள்ளும் நாயகன் கலை போந்து புவிமிசை தோன்றினான், இந்த சீத கோளை விழியினான் என்று செப்புவர் உண்மை அறிந்தவர். நான் எனும் மாணவம் தள்ளலும் இந்த ஞானத்தை தான் என கொள்ளலும், பரமோன நிலையின் நடத்தலும், ஒரு மூவகை கடத்தலும், நடுவான கருமங்கள் செய்தலும், உயிர் யாவுக்கும் நல்ல அருள் பெய்தலும், பிறர் ஊனை சிதைத்திடும் போதிலும் தனது உள்ளம் அருளி நெகுதலும், 1000 கால முயற்சியால் பரவராவர் இப்பேர்கள் ஞானியர், இவை தாயின் வயிற்றில் பிறந்த அன்றே தம்மை சார்ந்து விளங்க பெறுவரேல், இந்த மாயிரு ஞானம் அவர் தம்மை தெய்வ மாண்புடையார் என்று போற்றுங்க. போடா போடா முட்டா பையல, அவனை நீ ஜெயிக்கவே முடியாது போடா. அழகழகா பொண்ணு இருக்குது, வண்ண வண்ணமா உடை இருக்குது, அறுசுவை உணவு சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க, இப்ப போடா பட்டா போடாங்க. அதுக்கு அவன் சொன்ன துரியோதன, மாதர்தம் இன்பம் எனக்கென்றான், புவி மண்டல தாட்சி அவர்க்கென்றான், நல்ல சாதமும் நெய்யும் எனக்கென்றான், எங்கும் சாத்திடும் கீர்த்தி அவர்க்கென்றான், அட ஆதரா வெங்கனம் பிள்ளை மேல் வைக்கும் அப்பன் உலகில் வேறு உண்டோ, நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. ஆனா அந்த பசங்க வந்தானுக்கு வழி பண்ணி சொல்லிட்டு மண்டபத்தை கட்டுறாங்க. மண்டபம் கட்டி வர வச்சானுங்க. பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்குது, ஏதாவது விளையாட வாப்பான்னு சகனி கூப்பிடுறான். ஐயோ அது பெரிய பாவமாச்சேன்னு தர்மே வேண்டாங்கிறான். அடே பாரெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, இந்திய நாட்டில் இருக்கு, அத்தனை சொத்து பத்துக்கு நீ தான் அதிபதிங்கிறானுங்க, அதிகமா போனா பத்துனா ஏதாவது ஒரு ஓரமா கொஞ்சம் சொத்து போக போகுது, இதுக்கு என்ன பயப்படுற, சூது புது விஷயமா நமக்கு, அப்படி பயந்தாங்கொழி பேடி போயெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு வீட்டுக்கு போறானா, அவன் ரோஷத்தை கலப்பி விட்டான். சரி போடுறான்னு உட்காந்தான், போட்டான் தலையெடுத்த அவ்வளவுதான். ஒன்னா போயிட்டே இருக்குது. போயிட்டு இருக்கும்போது பாதி சொத்து யானை போகுது, தேனை போகுது, நாடு நகரம் போகுது, சொத்து பத்து போயிட்டு இருக்கும்போது விதுரன் சித்தப்பன் சத்தியதேவர் வெடிவான். சித்தப்பன் சொல்றான் விதுரன், டே என்னோட விசேஷத்துக்கு வந்த விருந்தாளிக்கு வந்தவன் ஏன்டா அடிச்சு போடுங்கிறீங்க, டே விளைவுகள் மோசமா இருக்குண்டா, விளைவு மோசமானா. சித்தப்பன் மேல பயங்கர கோபம் வருது.
நீ வந்து எங்க அப்பா தப்பா உணர்ந்து வீட்டு வச்சிருக்கிறேன், 3 வேளை எங்க அப்பா கொட்டிக்கிற, வயிற்றுக்கு மட்டும் இங்க ஒப்பிக்கிற, ஆனா நெஞ்சில் எப்ப பார்த்தா அந்த பயலவே நினைச்சிட்டு இருக்கிற. நான் அடிச்சு போடுங்கணுமாயா, எல்லா ராஜாக்கள் இருக்கும்போது நேரா தான் சீட்டாடுற சூதாடுறா, என்ன தப்பு, வாய முடி சும்மா இருக்கியா நீ அப்படிங்கிறான். நன்றி கெட்ட விதிரா சிறிதும் நாணமற்ற விதிரா, தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற விதிரா, அன்று தொட்டு நீயும் எங்கள் அழிவு நாடுகின்றாய், மந்தில் உன்னை வைத்தான் எந்தை மதியை என் உரைப்பேன், ஐவருக்கு நெஞ்சும் எங்கள் அரண்மனைக்கு வயிறும் தெய்வ மந்துனக்கே உதிரா செய்து விட்டதேயோ, மெய் வகுப்பவன் போல் பொதுவாம் விதி உணர்ந்தவன் போல் ஐவர் பக்கம் நின்றே எங்கள் அழிவு நாடுகின்றாய், மன்ன சூழ்ந்த சபையில் எங்கள் மாற்றலர்களோடு முன்னர் நாங்கள் பணையம் வைத்தே முடிவில் வெல்லுகின்றோம், கண்ணம் வைக்கிறோமா பல்லை காட்டி வைக்கிறோமா, வாய முடிட்டு போடா கிளவா அப்படின்னா.